வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை உட்பட 12 நாடுகளுக்கு சுற்றுலா விசா ரத்து. நாட்டில் திருமண பதிவுகள் சடுதியாக குறைவடைந்துள்ளதாக ஆய்வறிக்கை. சிறைச்சாலை அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். சிடி விக்ரமரத்னவின் மரணம் குறித்து அவரது குடும்பத்தாரிடம் தீவிர விசாரணை. அமெரிக்க ஈரான் தாக்குதல் பதற்றங்களை தவிர்ப்பதற்காக மத்தியஸ்தர்களிடமிருந்து முன்மொழிவு. செய்திகள் தொடர்கின்றன. 11 அறிக்கையிடல் நிறுவனங்களுக்கு மொத்தமாக 1.46 கோடி ரூபாய் நிர்வாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவறிதல் பிரிவு அறிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க நிதி கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல் சட்டத்தின் விதிகளை மீறியமைக்காகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி, எதிர்ப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை தடுப்பதற்கான இலங்கையின் ஒழுங்குமுறை அமைப்பாக செயற்படும் நிதி உளவறிதல் பிரிவு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான காலப்பகுதியில் இச்சட்டத்தின் 19(1) மற்றும் 19(2) பிரிவுகளின் கீழ் இந்த அபராதங்களை விதித்துள்ளது. குறிப்பிட்ட நிறுவனங்களில் கண்டறியப்பட்ட விதிமீறல்களின் தன்மை மற்றும் தீவிரத்தன்மையின் அடிப்படையிலேயே இந்த அபராத தொகை தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அபராதமாக வசூலிக்கப்பட்ட அனைத்து தொகையும் திரட்டிய நிதியத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. அறிக்கையிடல் நிறுவனங்களிடையே சட்ட இணக்கப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் இலங்கையின் நிதியியல் அமைப்பின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்குமான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 15 வருடங்களில் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களின் எண்ணிக்கை சுமார் 28% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் அறிவித்துள்ளது. 2010ஆம் ஆண்டில் 2,985,000 இருந்த பதிவு செய்யப்பட்ட திருமணங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 1,44,182 குறைவடைந்துள்ளதாகவும் இது சுமார் 28% வீழ்ச்சி எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டிற்கு முன்னதாக பல ஆண்டுகளில் திருமணங்களின் எண்ணிக்கை 1,70,000க்கு மேலாக பதிவாகியிருந்தது. இருப்பினும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இவ்வெண்ணிக்கை கடுமையாக வீழ்ச்சி அடைந்ததாகவும் 2020ஆம் ஆண்டில் 1,43,808 குறைவடைந்திருந்ததாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. பெருந்தொற்றுக்கு பின்னர் 2021ஆம் ஆண்டில் 1,62,628 2022ஆம் ஆண்டில் 1,71,140 திருமண பதிவுகள் மீண்டும் அதிகரித்திருந்தன. இருப்பினும் 2023ஆம் ஆண்டில் 1,51,356 2024ஆம் ஆண்டில் 1,39,290 மீண்டும் சரிவடைந்துள்ளது. இறுதியாக 2025ஆம் ஆண்டில் திருமண பதிவுகள் சிறியளவில் அதிகரித்து 1,44,182 பதிவாகியுள்ளன. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர்ச்சூழல் காரணமாக குவைத்திற்கான தனது விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்துக்கான விமான சேவைகள் நேற்று முதல் எதிர்வரும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலதிக தகவல்கள் அல்லது உதவிகள் தேவைப்படும் பயணிகள் 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமோ அல்லது நிறுவன தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ தொடர்பு கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணம் உயிர் மாய்த்து கொண்டமையினால் ஏற்பட்ட உயிரிழப்பா அல்லது கொலையா என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். அத்துடன் அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையின் பின்னரே இது குறித்த இறுதி தீர்மானத்தை எட்ட முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபரின் மரணம் தொடர்பில் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் உட்பட நெருக்கமானவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. அவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகியே உயிரிழந்துள்ளார் என்பது திறந்த நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த இடத்தில் மீட்கப்பட்ட அனைத்து சான்று பொருட்களும் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மரணத்திற்கான காரணத்தை இப்போது தீர்மானிக்க முடியாது. விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரின் அறிக்கை கிடைத்ததன் பின்னரே இது கொலையா அல்லது உயிர் மாய்த்து கொண்டமையினால் ஏற்பட்ட உயிரிழப்பா என்பதை உறுதியாக கூற முடியும் எனவும் இவ்விவகாரத்தில்
எவ்வித பக்கச்சார்புமின்றி வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவித்துள்ளார். நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை காண்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் அதிகாரிகள் பங்கேற்ற இக்கலந்துரையாடலில் சிறைச்சாலை மறுசீரமைப்பு தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் சிறைச்சாலைகளின் வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார், பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஆயிஷா ஜினசேன மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்தகுமார உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்திலும் பொலனறுவை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலை நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டின் கிழக்கு மாகாணம் உட்பட மேலும் 5 மாவட்டங்களில் கடும் வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக வெப்பநிலை நிலவும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் போதுமான அளவு தண்ணீர் குடித்தல், நாளின் வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க வர்த்தக கொள்கைக்கு எதிராக கனடா செயற்படுவதன் காரணமாகவே இப்புதிய வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் வாகனங்கள், பால் பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு கனடா வரி விதிக்க எடுத்த தீர்மானத்திற்கு பதிலடியாகவே அமெரிக்க ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நுகர்வோர் பொருட்கள் உட்பட பல தரப்பட்ட பொருட்களுக்கு இப்புதிய வரி விதிப்பு அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இக்கூடுதல் வரி விதிப்பு கனடாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல்கள் எனவும் கனடிய பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவின் காட்டுத்தீயின் புகை அமெரிக்க நகரங்களுக்குள் பரவுவது தொடர்பாக சுங்க வரிகளை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அச்சுறுத்தலை தொடர்ந்து இந்த வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. இலங்கை உட்பட 12 நாடுகளுக்கு சுற்றுலா விசாக்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்தி வைக்க தாய்வான் வெளியுறவு அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் தாய்வான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இந்த முடிவு பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கூட்டம், விளையாட்டுப் போட்டி அல்லது கலாசார பரிமாற்ற திட்டங்களுக்காக தாய்வானுக்கு செல்பவர்களுக்கு இத்தடையில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் மருத்துவ சிகிச்சைக்காக தாய்வானுக்கு செல்பவர்கள் அல்லது தாய்வான் குடிமக்களின் குடும்ப உறுப்பினர்களை இந்த முடிவு பாதிக்காது எனவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. புதிய விதிமுறைகளின் கீழ் விசா விண்ணப்பதாரர்கள் சிங்கப்பூரில் உள்ள தாய்வான் பிரதிநிதி அலுவலகத்திலோ அல்லது சென்னையில் உள்ள பொருளாதார மற்றும் கலாசார மையத்திலோ தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் தாய்வானுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு அந்நாட்டு அடையாள அட்டை வைத்துள்ள அங்கேயே வசிக்கும் ஒரு தாய்வான் குடிமகன் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் தாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை உறுதிப்படுத்த போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் புதிய விதிமுறைகளின்படி தாய்வானுக்கு செல்லும் பயணிகள் தங்களிடம் போதுமான நிதி இருப்பையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவிற்கு செல்லும் போது அவர் எந்தவொரு சூழ்நிலையிலும் கைது செய்யப்பட மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவில் இருக்கும் போது எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் கைது செய்யப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நெத்தன்யாகு சென்றால் அவரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் சட்ட வழிமுறைகள் குறித்து நகர அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக நியூயார்க் நகர மேயர் ஜொஹ்ரான் மம்தானி அறிவித்திருந்தார். நியூயார்க் மேயரின் இந்த சர்ச்சைக்குரிய அறிவிப்பு வெளியான நிலையிலேயே அமெரிக்க ஜனாதிபதி இதற்கு பதிலளிக்கும் வகையில் மேற்குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே தாக்குதல்கள் நடந்து வரும் நிலையில் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் மத்தியஸ்தர்களிடமிருந்து முன்மொழிவுகளை பெற்றுள்ளதாகவும் அவற்றை ஆய்வு செய்து வருவதாகவும் ஈரான் அறிவித்துள்ளதுடன் ராஜதந்திரத்தில் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பதற்றம் அதிகரிப்பதை தடுக்க மத்தியஸ்தர்கள் பணியாற்றி வருவதாகவும் தெஹ்ரானுக்கு முன்மொழிவுகளை தெரிவித்துள்ளதாகவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாயி செய்தி வெளியிட்டுள்ளார். மத்தியஸ்தர்கள் மூலம் தாம் முன்மொழிவை பெற்றுள்ளோம், எனினும் இந்த நிலையில் அவற்றின் விவரங்களை பற்றி விவாதிக்க மாட்டோம் என அரசு ஒலிபரப்பு நிறுவனமான IRIB வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஃபஹாயி இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ராஜதந்திர பிரிவு நாட்டின் ஆயுதப் படைகளுடன் இணைந்து தனது பொறுப்புகளை தொடர்ந்து ஆற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஆக்கிரமிப்பின் மூலத்திற்கு எதிராக நமது ஆயுதப் படைகள் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கும் அதேவேளை ராஜதந்திரம் தனது கடமைகளை முழுமையாக உணர்ந்து அவற்றை நிறைவேற்றுவதில் எந்த முயற்சியையும் விட்டுவிடுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானிய தூதர்கள் தங்கள் கடமையை கைவிட மாட்டார்கள் எனவும் அதேபோன்று அந்நாட்டின் ஆயுதப்படைகள் தாய்நாட்டை பாதுகாக்கும் தங்கள் கடமையை புறக்கணிக்காது எனவும் ஃபஹாயி சுட்டிக்காட்டியுள்ளார். 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கிண்ண கால்பந்து தொடர் உலகக்கிண்ண வரலாற்றில் முதன்முறையாக 6 நாடுகளை உள்ளடக்கிய தனித்துவமான இணை புரவலர் முறையில் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக 6 நாடுகள் தற்போது 2030 உலகக்கிண்ண தொடருக்கு தகுதி பெற்றுள்ளன. போட்டியின் முக்கிய நாடுகளாக ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் செயற்படுகின்றன. இம்மூன்று நாடுகளின் அணிகளுக்கும் FIFA தானாகவே உலகக்கிண்ணத்திற்கான தகுதியை வழங்கியுள்ளது. 1930ஆம் ஆண்டு உருகுவேயில் நடைபெற்ற முதல் FIFA உலகக்கிண்ணம் நூற்றாண்டை நினைவுகூரும் வகையில் உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெராகுவே ஆகிய நாடுகளில் தலா ஒரு நினைவு போட்டி நடத்தப்படவுள்ளது. இதையொட்டி இம்மூன்று நாடுகளின் அணிகளும் தானாகவே உலகக்கிண்ணத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. தென் அமெரிக்காவில் நடைபெறும் இம்மூன்று சிறப்பு நினைவு போட்டிகளுக்கு பின்னர் உலகக்கிண்ண தொடரின் மீதமுள்ள அனைத்து போட்டிகளும் ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளில் நடைபெறவுள்ளது. 2030 FIFA உலகக்கிண்ண வரலாறு பாரம்பரியம் மற்றும் பல கண்டங்களை இணைக்கும் புதிய வடிவமைப்பினால் சிறப்பு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.